Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui, on va préparer des côtelettes d'agneau. இன்னைக்கு ஆட்டு côtelette செய்யலாம் வாங்க. J'ai sorti les côtelettes d'agneau. கொஞ்சம் côtelette வெளியே எடுத்து வச்சிருக்கேன். இந்த côtelette இப்படியே கட் பண்ணியே விற்பாங்க. க்ளீனாக தான் இருக்கும். ஆனால் நான் ஒரு கவிட்டேன். இப்போ இதில் வந்து தூள்லாம் போடலாம். Pour commencer, j'ai mis une demi-cuillère à café de sel et si besoin, je rajouterai plus tard. இதுக்கு தொடக்கத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போடுங்க. அப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம். un quart cuillère à café de curcuma, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. une demi-cuillère à café de piment fort moulu, ஒரு அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. une cuillère à café d'ail moulu, ஒரு டீஸ்பூன் பூண்டுத்தூள். une cuillère à café de gingembre moulu, ஒரு டீஸ்பூன் இஞ்சி தூள். J'ai versé 300 ml eau. இதில் 300 ml தண்ணி ஊற்றுறேன். Il faut prévoir assez d'eau pour la cuisson des côtelettes et aussi pour faire la pâte à beignet. இப்போது நான் ஊற்றுற தண்ணியில் தான் அந்த கறி வேக போகுது. அதே நேரத்தில் அந்த தண்ணியை ஈர்த்து தான் நான் வந்து பஜ்ஜி செய்ய போகிறேன். அதனால் வந்து தண்ணி நீங்கள் அந்த தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்களேன். J'ai sorti ma cocotte minute et je vais verser la totalité des côtelettes avec l'eau et les épices dedans. Et je vais fermer la cocotte, puis je vais laisser cuire. இப்போ குக்கரை எடுத்துருக்கிறேன். அதில் தான் அந்த கறி, அந்த தண்ணி, அந்த தூள்லாம் போட்டோம்ல, எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நான் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு வேக வைக்க போகிறேன். Il faut savoir que l'agneau cuit très vite. On n'a pas besoin d'une cocotte pour faire cuire l'agneau, mais pour aller encore plus vite, j'ai mis dans la cocotte minute. ஆட்டுக்கறியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குயிக்காக வெந்துடும். அதுக்கு வந்து குக்கர் தேவையில்லை. வெறும் ஏனத்திலே போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இன்னும் ஸ்பீடாக செய்யணுன்னு தான் நான் குக்கரில் போட்டிருக்கேன். Avant de déposer la cocotte sur le feu, j'ai d'abord mélangé à l'aide d'une spatule côtelettes et épices ensemble et j'ai vérifié l'assaisonnement. Il manquait du sel. J'ai rajouté encore une demi-cuillère à café de sel. குக்கரை தூக்கி அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சேன்னா, இதை கலந்துட்டு இந்த தூளும் கறியெல்லாம் நல்லா கலந்துருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். இதாக குறையுதான்னு. உப்பு குறைஞ்சிச்சு. இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் போடுவேன். On mélange encore un peu, puis on va déposer sur le feu. On va laisser cuire juste 5 minutes après le soupape. C'est largement suffisant. எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு அடுப்பில் தூக்கி வச்சுருங்க. விசில் சத்தம் வந்தோன்னே 5 நிமிஷம் விட்டால் போதும். சத்தம் வந்து 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் குக்கரை திறந்து பார்க்குறேன். Voilà, la cuisson elle est parfaite. Il ne faut pas laisser trop cuire les côtelettes, sinon la viande elle va se détacher de l'os et on ne peut pas faire les beignets correctement. Donc mieux vaut prévoir 5 minutes, c'est suffisant. L'agneau ça cuit trop vite. அவ்வளோதான், கறி கரெக்டாக வந்திருக்கு. கறியை ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா குழஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த எலும்பை விட்டு கறி தனியாக வெளியே வந்துடும். அது சரிப்படாது. ஏன்னா நம்ம பஜ்ஜி செய்ய போது கைண்டிக்கும். அதனால் இந்த அளவு இருந்தால் போதுமானது. இப்போது நான் பஜ்ஜி மாவு ரெடி பண்ண போகிறேன். On va préparer la pâte à beignet. Pour ça, j'ai besoin de maïzena. J'ai pris 2 cuillères à soupe de farine de maïs. 2 tablespoons சோள மாவு எடுத்துக்கோங்க. Je vais prendre aussi 2 cuillères à soupe de farine de riz. 2 tablespoons அரிசி மாவு எடுத்துக்கோங்க. Je rajoute aussi 2 cuillères à soupe de semoule fine. 2 tablespoons rava போட்டுக்கோங்க. En fait, j'ai oublié de vous dire la quantité de côtelettes que j'ai utilisées pour faire cette recette. C'est 6 côtelettes d'agneau à 574 grammes. இந்த ரெசிபிக்கு நான் எத்தனை côtelettes யூஸ் பண்ண போகிறேன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். 6 côtelettes யூஸ் பண்ணியிருக்கிறேன். 574 கிராம் ஆச்சு இந்த 6 côteletteம். J'ai mis 1 cuillère à café de fenouil que je viens de moudre. 1 டீஸ்பூன் சோம்பு தூளை இடித்து போடுறேன். On mélange l'ensemble. இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. Je vais casser un œuf par-dessus. இதுக்கு மேலே ஒரு முட்டையை ஊற்றிடுங்க. Je mélange l'ensemble. எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. Je sors chaque côtelette une par une et je vais garder le jus de cuisson.
ஒரு கொத்லெட்டாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அடியில் இருக்கிற அந்த கொத்லெட் வெந்துச்சுல அந்த சாறு அப்படியே தேவை நம்மளுக்கு. Je vais prendre à présent le jus de cuisson refroidi. Je vais verser sur le mélange farine œuf et je vais mélanger une fois de plus. கறி சாறு இருக்குல்ல அதை எடுத்து இந்த மாவில் கொட்டிடுங்க. மாவு முட்டை கலவையில் கொட்டிடுங்க. Une fois le jus totalement versé, j'ai remarqué que la pâte elle est trop liquide. C'est pas bon. Il faut que je rajoute de la farine par-dessus. J'aurais dû faire attention et verser petit à petit, vérifier et reverser encore un peu. Mais bon, ça arrive, je vais rattraper ça. அந்த சாரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் செக் பண்ணிவிட்டு போட்டிருந்துருக்கணும். அவசரப்பட்டுட்டு எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இப்போ என்னன்னா தண்ணியாக இருக்குது. அதனால் இன்னும் 3 டேபிள் ஸ்பூன் வந்து ரவா போடுறேன். Donc je rajoute 3 cuillères à soupe de semoule. Je mélange pour voir si c'est bon, sinon je vais encore rajouter des trucs. இப்போ கலந்து பார்க்குறேன் சரியாக இருக்கான்னு. சரியாக இல்லை இன்னும் தண்ணியாக தான் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போடணும். La consistance de la pâte n'est pas bonne du tout. Il faut que je rajoute de la farine. Cette fois-ci, je vais mettre de la farine de blé. 5 cuillères à soupe quand même. Et ça sera bon. மாவு வந்து இன்னும் தண்ணியாக தான் இருக்குது. அதனால் நான் 5 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு போடுறேன். போட்டுட்டு நல்லா கலந்துட்டோன்னா மாவு கரெக்டாக வந்துடும். Voilà, la pâte elle a la consistance que je voulais. இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் போதுமானது மாவு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். J'ai déposé une petite casserole sur le feu et je verse dedans l'huile de pépin de raisin. ஒரு சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. இங்கே வந்து நான் ஊற்றுற எண்ணெய் வந்து திராட்சை பழத்தில் விதை இருக்குல்ல அதை அரைச்சி செய்கிற எண்ணெய். இந்த எண்ணெயை நான் ஏன் ஊற்றுறேன்னா அதிக சூடு தாங்கும். எல்லா எண்ணெயிலையும் நம்ம சமைச்சிட முடியாது. இது பொரிக்கிறதுக்கான எண்ணெய். இந்த எண்ணெய் ஆலிவ் எண்ணெய்லாம் தாங்கும். J'ai pris les côtelettes et je les ai trempées dans la pâte à beigner. அந்த கொத்லெட் கறி எடுத்து அந்த மாவில் நினச்சிடுங்க. Il faut faire attention à la température de l'huile. எண்ணெயை ரொம்ப சூடு பண்ணக்கூடாது, கரெக்டான சூட்டில் இருக்கணும். L'huile ne doit pas être trop chaude. En fait, si l'huile elle est chaude, les beignets, la pâte à beignets va griller et c'est pas bon du tout. Donc l'huile doit être correctement chauffée. எண்ணெயில் நீங்கள் போடும் போது ரொம்ப எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா மாவு அப்படியே கருகிடும். Il faut le retourner à présent. Essayez de vous protéger avec un anti-projection parce qu'il se peut que ça éclate. Ça arrive quand on travaille avec l'huile, il faut toujours faire attention. Du coup, j'ai pris une couvercle en verre. Comme ça, j'arrive à voir aussi en même temps et je retourne tant bien que mal. இப்போது அந்த கறியை திருப்பி விடுங்க. முகத்தில் அடிக்க போது எண்ணெயில் வேலை செய்யும் போது சில நேரத்தில் பட்டான்னு வெடிக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நான் ஒரு மூடி கையில் வச்சுருக்கேன், கண்ணாடி மூடி. ஏன்னா கண்ணாடியில் அப்படியே பார்த்துக்கிட்டே செய்வேன் முகத்தில் அடிக்காமல் இருக்கணும்னு. இல்லைனா கண்ணில் வாங்கிடுவோம். அதுக்கு தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க. எப்போவுமே ஜாக்கிரதையாக செய்கிறது நல்லது தானே. Voilà les amis, la côtelette elle est terminée. Allez-y, faites chez vous, vous allez voir, vous allez l'aimer. அவ்வளோதான் நண்பர்களே, côtelette ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட வேண்டியது தான். Merci les amis d'avoir vu cette vidéo jusqu'à la fin. Je vous dis à bientôt pour une prochaine fois. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.